போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டு நல்வழிப்படுத்தும் முனைப்பில் கலங்கரை என்ற மறுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு மருத்துவத்துறை. இதன் செயல்பாடுகள் குறித்து பார்க்கலாம். மனித சமுதாயத்துக்கே தீங்கிழைக்கும் போதைப்பொருள் பயன்பாடு இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கூலி தொழிலாளர் தொடங்கி திரை நட்சத்திரங்கள் வரை சுற்றி வளைத்திருக்கிறது இந்த கொடிய நாகம். இந்தியாவில் 15 முதல் 64 வயதுக்கு உட்பட்டவர்களில் 17 பேரில் ஒருவர் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக பகீர் கிளப்பியுள்ளது ஐநா சபை. இந்தியாவில் கஞ்சா, ஹெராயின், ஓபியம் உள்ளிட்ட போதைப் பொருள்கள் அதிக அளவில் புழக்கத்தில் உள்ளதாகவும் ஐநா சபையின் அறிக்கை கூறுகிறது. நிலைமை மோசமாகி வரும் நிலையில் போதையின் பாதையில் திரும்பியவர்களை நல்வழிக்கு மடைமாற்றி விடுவதற்காக கலங்கரை என்ற மறுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது மருத்துவத்துறை. சென்னை, மதுரை, கோவை, தூத்துக்குடி உள்ளிட்ட 25 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 15 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவில் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து இயங்குகிறது கலங்கரை மறுவாழ்வு மையம். இங்கு போதைப் பழக்கத்திலிருந்து மீண்டு நலமுடன் வாழ்வதற்கான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கான அறிவுரைகளும் சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. போதையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதுலேருந்து கஷ்டப்படுறவங்க, அதுலேருந்து மீண்டு வர்றவங்களுக்கு மனநல மருத்துவம், போதை மீட்பு சிகிச்சை, மறுவாழ்வு சேவை, போதையால் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதுக்கான சிகிச்சைகள் அப்படின்னு ஒருங்கிணைந்த சேவைகள் வழங்கப்படுது. கடந்த 3 மாதங்களில் ஒரு 18,000 பயனாளிகள் நல்லபடியாக பயனடைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு கலங்கரை மையத்திலும் மனநல மருத்துவர் தலைமையில் ஆற்றுப்படுத்துனர், சமூக பணியாளர், செவிலியர், பாதுகாவலர், மருத்துவமனை பணியாளர், துப்புரவு பணியாளர் என பணியாற்றி வருகின்றனர். உளவியல் சிகிச்சை, மூச்சுப் பயிற்சி, உடற்பயிற்சி, உள்ளரங்க விளையாட்டு சிகிச்சை உள்ளிட்டவை பிரதானமாக வழங்கப்படுகின்றன. விழிப்புணர்வு கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கவுன்சிலிங் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு குரூப் தெரப்பின்னு சொல்லக்கூடிய குழு சிகிச்சை, எல்லா பேஷண்ட்ஸையும் உட்கார வச்சு அவங்களோட ஸ்டோரிஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ப்ளே தெரப்பின்னு சொல்லிட்டு அது கண்டக்ட் பண்ணுவோம். அப்புறம் கேரம் போர்டு விளையாடுறது, செஸ் விளையாடுறது, இது மூலயமா அவங்க ரிலாக்ஸ் ஆகிப்பாங்க. போதையில் சிக்கியவர்கள் பெரும்பாலும் மருத்துவ சிகிச்சைக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். அவர்களை போதையிலிருந்து மீட்க 104 அல்லது 14416 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு கலங்கரை திட்டத்தில் சேர்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் வீரகுமார்.